காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் நாமல் ராஜபக்ச சற்று முன் முன்னிலை. வடக்கு கிழக்கில் காணிகளை விரைவில் விடுவிப்பது குறித்து ஜனாதிபதி அனுர சற்று முன் அதிரடி அறிவுறுத்தல். ஒரு முச்சக்கர வண்டி சோதனை எப்படி $1 பில்லியன் மோசடி விசாரணைக்கு வழிவகுத்தது? விவரங்களை அம்பலப்படுத்திய காவல்துறை. 4 தனியார் வங்கி முகாமையாளர்கள் தொடர்ச்சியாக விளக்கமறியலில். டிப்பருடன் உளவு இயந்திரம் மோதி விபத்து, 5 பேர் பலி. இதுவே என்னுடைய கடைசி உரையாக இருக்கலாம். நாடாளுமன்றில் அர்ச்சுனா ராமநாதன் நிகழ்ச்சி. லஞ்சம் வாங்கிய 2 போலீஸ் அதிகாரிகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளார். நாமல் ராஜபக்சவுக்கு இருக்கும் முக்கிய விசாரணை ஒன்றுக்கு அமைவாகவே விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இவர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு இப்பொழுது விடுவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கும் காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கொடுக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு அவசர அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகளை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கொடுப்பதை துரிதப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் நடந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறிய ஜனாதிபதி அனுர, தேசிய பாதுகாப்பின் தேவைக்காக இராணுவ முகாம்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினரின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார். எந்த காணிகளை விடுவிக்க முடியும், எந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு தேவைகளுக்காக அவசியமான காணிகளின் அளவை தீர்மானிக்கும் போது முடிந்தவரை மக்களின் பக்கத்தில் இருந்து யோசித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை மக்களிடம் மீள கையளிக்குமாறும் ஜனாதிபதி அனுர இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு காணிகள் மீள வழங்கப்படுவதோடு அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். பேலியகொடவில் ஒரு முச்சக்கர வண்டியில் இருந்த பெரும் தொகை பணத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்ததை அடுத்தே அதற்குரிய இறக்குமதிகள் ஏதுமின்றி சுமார் $1 பில்லியன் வெளிநாடுகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்நிய செலாவணி மோசடி குறித்த விசாரணை ஆரம்பமாகியது என்றும் இப்பொழுது 4 தனியார் வங்கி முகாமையாளர்கள் கைதாகியுள்ளார்கள் என்றும் ஒரு சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். வழக்கமான காவல்துறை சோதனையின் போது கண்டறியப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு எந்த இறக்குமதிகளும் இல்லாமல் வங்கிகள் மூலம் பெரும் தொகைகள் வெளிநாடுகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு பரந்த விரிவான நடவடிக்கையை வெளிக்கொண்டு வர புலனாய்வாளர்களை வழிநடத்தியது என்று மேற்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ் மெதவத்த அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த முச்சக்கர வண்டியில் பல லட்சம் ரூபாய்கள் கண்டெடுக்கப்பட்டதாலும் அந்த பணம் குறித்த பின்னணி என்பது மேலதிக விசாரணைக்கு தகுதியானவை என்று அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது என்றும் இந்த அதிகாரி கூறியுள்ளார். எந்த பொருட்களும் இறக்குமதி செய்யப்படாமல் வங்கி வழிமுறைகள் ஊடாக இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு கணக்குகளுக்கு பெரும் தொகைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது தெரிய வந்தது என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையை ஆரம்பத்தில் மேற்கு மாகாண குற்றப்பிரிவு நடத்தியது என்றும் அதன் பின்னர் மத்திய குற்ற விசாரணை பிரிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து குற்ற புலனாய்வுத்துறை ஆகியவை ஏற்றுக்கொண்டது என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குறித்து கைது செய்யப்பட்ட 4 வங்கி மேலாளர்கள் மற்றும் ஒரு தொழிலதிபர் ஆகியோர் ஆகஸ்ட் 20 அன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் செப்டம்பர் 3 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது. மொனராகலை கும்புக்கன பகுதியில் இன்று அதிகாலை நடந்த பாரிய வாகன விபத்தொன்றில் 5 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. வெள்ளவாய மொனராகலை வீதியின் கும்புக்கன கழுபாலத்தில் வெள்ளவாய நோக்கி ஓடிய டிப்பர் வண்டி எதிர் திசையில் வந்த உளவு இயந்திரத்தோடு மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த 10 பேரில் 8 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடைய தொடங்கஸ்லந்த, புத்தல மற்றும் ஹொரபொக்க ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளதோடு காயமடைந்த ஏனைய 3 பேரும் இப்பொழுது மொனராகலை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிட வேண்டியது. விபத்தோடு தொடர்புடைய டிப்பர் வண்டியின் சாரதி மற்றும் உளவு இயந்திரத்தின் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதுவே என்னுடைய கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் தன்னிடம் நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று கேள்வி எழுப்பியதாக கூறிய அர்ச்சுனா அப்போது வேறு எந்த பெயரும் தனது நினைவுக்கு வராத நிலையில் நலிந்த அண்ணா என்று தான் பதிலளித்ததாகவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஆனாலும் நகைச்சுவையாக கருத்து வெளியிட்ட இவர் இனிமேல் நலிந்த ஜேதிசவை நலிந்த அண்ணா என்று அழைக்க முடியாது என்றும் நலிந்த சார் என்று அழைக்க வேண்டிய நிலை எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் மிகுந்த மகிழ்ச்சியுடனேயே இந்த பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்ததோடு இது என்னுடைய கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கக்கூடும் என்ற வகையில் நெகிழ்ச்சியுடன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அத்தோடு கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லிம் தாதியர்கள் தலை மற்றும் கால்களை மூடும் வகையிலான ஆடைகளை அணிந்து வேலைக்கு வந்தபோது அங்குள்ள சில ஊழியர்களால் தடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஏனைய அரசு மருத்துவமனைகளில் தாதியர்கள் தமது மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ப தலை மற்றும் கால்களை மூடும் வகையில் ஆடைகளை அணிந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையில் மட்டும் ஏன் இவ்வாறான கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றது என இவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தாதியர்களின் மத நம்பிக்கைகளையும் தனிப்பட்ட உரிமைகளையும் மதிப்பது அவசியம் என்று கூறிய இவர் இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாய்ந்தமருது போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் வரும் ஆகஸ்ட் 28 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தளர்த்துவதற்காக லஞ்ச பணத்தை கேட்டு வாங்கிக் கொண்டமை குறித்தே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரிடம் இருந்து முழுமையான அளவிலான ஐஸ் போதைப் பொருள் குறித்த சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் 70 மில்லிகிராம் ஹெரோயின் தொடர்பில் மாத்திரம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து சிறிய தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் அவருக்கு இடையூறின்றி செயல்பட இடமளிப்பதற்குமே இந்த பணம் கோரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 17 போலீஸ் பரிசோதகர் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தினுள்ளும் போலீஸ் கான்ஸ்டபிள் கல்முனையிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதையடுத்து சந்தேக நபர்களை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து ஆகஸ்ட் 28 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகருக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கிடைக்கப்பட்ட 7 பிரதிகளுக்கு மேலதிகமாக இந்த 2 மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக சபாநாயகருக்கு 3 மனுக்களின் பிரதிகள் கிடைத்ததோடு நேற்றைய தினம் 20ஆம் தேதி மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் அவருக்கு கிடைத்திருந்தது. அதற்கமைவாகவே 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக சபாநாயகருக்கு இதுவரை 9 மனுக்களின் பிரதிகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.